அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கான ஜோதிட பதிவில் பார்க்க போகிற ரொம்ப முக்கியமான ஒரு பயனுள்ள ஜோதிட கணிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு பிறகு கிரகநிலையில் ஏற்படக்கூடிய மாற்றத்தின் காரணமாக தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெற போகிறது அப்படிங்கிறத பற்றின மொழி தகவலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் நாம் தெரிஞ்சுக்க போகிறோம். ஸோ இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விதத்தில் இருக்கும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. சரி நேர்களே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கனிவே பெருமை என்பதற்கேற்ப கவர்ச்சிகரமான தோற்றமும் கனிவான பேச்சும் தெளிவான சிந்தனையும் கொண்டிருக்கக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே, இந்த காலகட்டம் நிலுவையில் இருந்த பணம் தங்களுடைய கைக்கு திரும்ப கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது. கடன் சுமைகள் நீங்கி நிம்மதியான வாழ்க்கை முறைகள் உண்டாக பெறுவீங்க. சமூக காரியங்களில் தலையிட்டு திறம்பட செயலாற்றி பணியாற்றி நற்பெயர் பெறுவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அரசு சார்ந்த மற்றும் தனியார் வங்கிகளின் உதவிகளை பெற்று வீடு மற்றும் மனைகளை வசதிக்கு ஏற்ப மாறுதல் செய்யக்கூடிய வாய்ப்பும் அமையப்பெறுங்க. அதே மாதிரி திருமணம் ஆனவர்களுக்கு புத்திர பேறு கிடைக்கப்பெறுவீங்க. தம்பதிகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும். உத்தியோகஸ்தர்கள் துறை சார்ந்த பணியாளர்களிடம் நீங்கள் காட்டி வந்த கடுமையான போக்கு மாறி உங்களுடைய செயலில் கனிவான தன்மை நிறைந்திருக்கும். இதனால் நற்பெயர் பெறுவதுடன் ஊழியர்களினுடைய எதிர்பாராத உதவிகளும் உங்களுடைய மனதை மகிழ்ச்சி கொள்ள செய்யும் அப்படின்னு சொல்லலாம். வியாபாரிகள் பொருட்களை குத்தகைக்கு முறையில் வியாபாரம் செய்கிறவங்க அதிக லாபம் பெறுவாங்க. மின்சாரம் கட்டுமான பொருள் விற்பனையில் ஈடுபட்டிருக்கவங்க வளம் பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. தொழிலில் ஏற்பட்ட நிலுவை கடன்கள் அடைவதற்கும் வாய்ப்புகள் ஏற்படுங்க. தொழிலுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும். பெண்களுக்கு சீரான வாய்ப்புகள் வந்தாலும் அவ்வப்போது குழப்பமான மனநிலையும் இருக்கும். அரசியல்வாதிகள் மக்களுக்காக சேவை செய்கிறதுல சில காலமந்தமாக செயல்பட்டு வந்தவங்க எதிர்கால கனவுகளை மனதில் சுமந்து புதிய உத்வேகத்துடன் பணியாற்றுவாங்க. அதே சமயம் மற்றொரு புறம் பார்த்தோம் அப்படின்னா, காதலிப்பவர்களுக்கு திருமணம் செய்து கொள்வதற்கான ஒரு சாதகமான காலமாகவே அமைய பெறப்போகிறது. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பொருளாதார நிலை ஏற்ற இறக்கத்துடன் காணப்பட வாய்ப்புகளும் இருக்கும். பெரிய முன்னேற்றம் இல்லை அப்படின்னாலும் கூட திடீர் வரவு, அப்படி இல்லைன்னா பொருளாதார ரீதியான உதவியோ, அதுவும் இல்லைன்னா சொத்துக்களில் இருந்து லாபமோ கிடைப்பதற்கான வாய்ப்பு சில அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறவும் இருக்குங்க. அதே மாதிரி பணவரவுக்கு ஏற்ற செலவுகள் இருந்தாலும் கூட பெரிய அளவுக்கு நிதி நெருக்கடி ஏற்படாது என்றாலும் செலவினங்களை கட்டுக்குள்ள கொண்டு வர வேண்டியது அவசியம். அப்படி இல்லைன்னா திடீர் பண நெருக்கடி உண்டாவதற்கும் வாய்ப்புகள் இருக்கு. எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய செலவுகளை சமாளிக்கும் அளவுக்கு திடீர் பணவரவு ஏற்படும் சாத்தியமும் இருக்கிறது. இருந்தாலும் கடன் வாங்குறத இந்த காலகட்டத்தில் கொஞ்சம் தவிர்த்து கொள்ளுங்க. அதுதான் உங்களுக்கு நல்லது. அதே மாதிரி உங்களை பொறுத்த வரைக்கும் உத்தியோகத்தில் கடந்த 2-3 மாதங்களாக இருந்து வந்த நெருக்கடிகள் குறைந்து பணிபுரியக்கூடிய இடத்துல முன்னேற்றத்தை காண முடியும் அப்படின்னு சொல்லலாம். மேலதிகாரிகள் உங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க. விரும்பும் இடத்திற்கு மாற்றவோ அல்லது பதவி உயர்வு இன்னும் சில வாரங்கள்லையும் உங்களுக்கு கிடைக்க பெறலாம். கடின உழைப்புக்கு ஏற்ற பலனும் வெகுமதிகளும் நிச்சயமாக கிடைக்கும். கவலைப்பட வேண்டாங்க. அதே மாதிரி ப்ரொஃபஷனலுக்கு இந்த காலகட்டம் அற்புதமான காலகட்டமாகவே இருக்கும். தொழில் ரீதியாக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. எதிரிகள் உங்களுக்கு இருந்தாலும் கூட அவர்களை சமாளிக்கக்கூடிய திறனும் தங்களுக்கு ஏற்படும். அதனால பயம் கொள்ள தேவையில்லை. கலக்கம் கொள்ளவும் தேவை கிடையாது. கூட்டு தொழில் செய்கிறவங்க இன்னும் சில வாரங்களுக்கு கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்க பாருங்க. அதே சமயம் இந்த காலகட்டத்தில் பெரிய அளவுக்கு பாதகங்கள் எதுவும் நடக்காது அப்படின்னாலும் கூட கடன் வாங்கும் சூழல், அப்படி இல்லைன்னா கடன் கொடுப்பதை தவிர்ப்பது மிக நல்லது. இந்த காலகட்டத்தில் கிரகங்களினுடைய பெயர்ச்சியால் சொகுசு பொருட்களை வாங்குவீங்க. இருந்தாலும் அதிகப்படியான செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமான ஒன்று அப்படிங்கிறதையும் நினைவில் வைத்து கொண்டு செயல்படுவது முக்கியமான ஒன்று அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி கடன் சுமை சற்று அதிகரிக்கவும் செய்யலாம். எதிர்ப்புகளும் உங்களை
தொந்தரவும் செய்யலாம். அதனால் கொஞ்சம் உஷாராகவும் இருங்க. எதையுமே ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செய்ய வேண்டியது அவசியம். யாருக்காவது உத்தரவாதம் தருங்க அப்படின்னா கொஞ்சம் கவனமாக இருப்பது நல்லதுங்க. சொல்ல காப்பாற்ற நீங்கள் தான் அரும்பாடுபட வேண்டியதாக இருக்கும். அதனால் வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக கொஞ்சம் கவனமாக இருங்க. அவசரப்பட்டு யாருக்கும் உத்தரவாதம் தர வேண்டாம். தொழில் வியாபாரத்தில் கடினமான முயற்சிக்கு பிறகு தாங்க நீங்கள் எதிர்பார்த்த லாபம் வந்து சேரும். போட்டிகள் கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். புதிய வாடிக்கையாளர்களால் திருப்தி அடைவீங்க. கடன் தொல்லைகளும் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கிறவங்க நல்ல பதவிகள் தாமதமாக கிடைக்கும். புதிய வேலைக்கு முயற்சி செய்தவர்களுக்கு நல்ல பலன் ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. வாழ்க்கை துணையின் ஆலோசனை உங்களுடைய முன்னேற்றத்திற்கு உதவும். எதிர்பாராமல் ஏற்படக்கூடிய குடும்ப செலவை சமாளிக்க தேவையான பண உதவியும் கிடைக்கப்பெறுவீங்க. இருப்பினும் இந்த காலகட்டத்தில் நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக தேவையான உதவிகள் கிடைக்க பெற்றாலும் அவர்கள் மூலம் கலகமும் ஏற்படும். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் உஷாராகவும் இருக்க வேண்டியது அவசியம். பெண்களுக்கு அடுத்தவர்களுக்கு உதவி செய்யும் போது சற்று கவனமாகவே இருக்க பாருங்க. எதையுமே பெண்கள் ஒரு முறைக்கு இருமுறை யோசித்து செய்யறது ரொம்ப ரொம்ப நல்லது. இந்த காலம் பார்த்தீங்க அப்படின்னா வேலைகளை உடனுக்குடன் செய்து முடிச்சிடுவீங்க. புதிய பதவி அப்படி இல்லைன்னா பொறுப்புகள் வேலை செய்யக்கூடிய பெண்களுக்கு கிடைக்க பெறலாம். அதை நீங்கள் சாதகமாக பயன்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையில் முன்னேறவும் செய்வீங்க. குடும்பத்துடன் விருந்து கேளிக்கை நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளக்கூடிய சூழ்நிலையும் உருவாகும். அதே சமயம் மன திருப்தியுடன் காரியங்களை செய்து சாதகமான பலன்களை பெறுவதற்கான வாய்ப்பும் இருக்கு. பயணங்கள் செல்லவும் நேரிடலாம். மனதுக்கு பிடித்தவர்களை சந்திக்கவும் நேரிடலாம். பெரியவர்களினுடைய சந்திப்பு மனதுக்கு மகிழ்ச்சியை உண்டாக்கும். உடன் இருப்பவர்களுடன் எச்சரிக்கையாக பழகுவது நல்லதுங்க. ரகசியங்களை கையாளுவதில் கவனமாக இருக்க பாருங்க. மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் வெற்றி பெற ஆசிரியர்களினுடைய ஆலோசனையை கேட்டு பயன்பெறுவது நல்லது. முயற்சிகள் வெற்றி பெறும். அதே மாதிரி உடல்நிலையானது சற்று சோர்வுடன் இருந்தாலும் அன்றாட பணிகளில் சுறுசுறுப்புடனேயே செயல்படுவீங்க. குடும்பத்தில் சுபிக்ஷமான நிலையும் இருக்கும். பணவரவுகளும் தேவைக்கு ஏற்றபடியே இருக்கும். உற்றார் உறவினர்களை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க. எடுக்கக்கூடிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின் வெற்றி கிடைக்க பெறுவீங்க. பணிபுரியும் பெண்கள் பிறர் விஷயங்களில் தலையீடு செய்யாதிருப்பது நல்லது. குடும்பத்தில் இருப்பவர்களால் வீண் தொல்லைகள் ஏற்படுங்க. தாய் வழி உறவினர்கள் வீண் மனஸ்தாபங்களும் உண்டாகலாம். கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேற்றுமை வரலாம். அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாக செயல்பட வேண்டியதும் அவசியமாகிறது. ஒரு சிலருக்கு பிள்ளைகள் மேல கூடுதல் கவனம் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனக்கவலை உண்டாகத்தான் செய்யும். காரியங்கள்லையும் தடை தாமதம் வீண் செலவுகள் ஏற்படலாம். அப்படிங்கிறதுனால பொறுமையை கையாண்டு நிதானத்துடன் சிந்தித்து செயல்படுவது அவசியமாகிறது. அதே மாதிரி புத்தி சாதுரியத்தால் எதையும் சமாளிக்க வேண்டியதும் முக்கியமான ஒன்று. வீண் அலைச்சல் ஏற்படும். அப்படிங்கிறதுனால பயணங்களின் போது திட்டமிட்டு பயணங்களை மேற்கொள்ள பாருங்க. நீங்கள் நினைப்பது படி மற்றவர்கள் நடந்து கொள்ளாததால் டென்ஷனும் உருவாகலாம். தொழில் தொடர்பான பயணங்களும் அதனால் அலைச்சல்களும் ஏற்படதாங்க செய்யும். அதே மாதிரி பணிகளில் பார்த்தோம் அப்படின்னா சிறிது இடையூறுகளும் ஏற்படலாம். பழைய பாக்கிகள் வசூல் ஆகிறதுல தாமதமான நிலை உருவாகுங்க. வேலை சுமை அதிகரிக்கிறதுடன் அலைச்சலும் அதனால் சோர்வும் உண்டாகும். சொல்ல எப்பாடுபட்டாவது காப்பாற்றி விடுவீங்க. இருப்பினும் மற்றவர்களுக்கு வாக்குறுதி கொடுப்பதற்கு முன்பாக யோசித்து செயல்படுவது நன்மையை தரும். ஒரு சில பணி காரணமாக வீட்டை விட்டு வெளியில் தங்கவும் நேரிடலாம். மாணவர்கள் கல்வியில் மந்தமான நிலை மாற கூடுதல் கவனத்துடன் பாடங்களை படிக்கிறது நன்மையை தரும். அதே சமயம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மேல் அதிகாரிகள் மூலமாக அனுகூலங்கள் ஏற்பட்டாலும் கூட சக ஊழியர்களிடம் கவனமாக பழகுவது நல்லது. குடும்பத்தில் அமைதியும் மகிழ்ச்சியும் இருக்குங்க. அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே நல்லுறவு ஏற்படவும் வாய்ப்புகள் இருக்கு. குடும்ப உறுப்பினர் உடல்நிலையில் சற்று கூடுதல் கவனத்தோடு இருக்க பாருங்க. அதே சமயம் கடன் விவகாரங்களில் யோசித்து செயல்படுவது நல்லதுங்க. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எதிலையுமே எச்சரிக்கையுடன் ஈடுபடுவது ரொம்ப ரொம்ப நல்லது. கடித
போக்குவரத்து மூலமாக நல்ல தகவல்கள் வந்து சேரலாம். வீண் மன சஞ்சலம் ஏற்பட்டு நீங்கும். கல்வியில் ஏற்பட்ட தடை தாமதங்களும் சிறிது விலகவும் ஆரம்பிக்கும். எதிர்ப்புகள் அகல ஆரம்பிக்குங்க. அதே சமயம் மனதில் தன்னம்பிக்கை தைரியம் உண்டாக காண்பீங்க. எதிர்பாராத திருப்பம் உண்டாகக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி புதிய நண்பர்களினுடைய சேர்க்கையும் உண்டாக பெறுவீங்க. தொழில் வியாபாரத்தில் ஓரளவிற்கு மேன்மை உண்டாகும். அதுவும் உங்களின் கடின உழைப்பின் காரணமாக மட்டுமே. வியாபார போட்டிகளில் சாதகமான பலன்களும் லாபங்களும் கிடைக்கணும் அப்படின்னா இரவு பகல் பாராமல் அயராது உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம்.